வந்து கரெக்டா வளங்க, எல்லா ஃப்ரீடமும் கொடுக்காதீங்க, கொடுக்க வேண்டிய ஃப்ரீடம் மட்டும் கொடுத்து கரெக்டா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்துல லேக்கே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்கு. படத்துல எல்லாமே நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா வரல அவரு. எல்லாமே வந்து இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா அவரோட பிளேவை கரெக்டா பண்ணிருக்காரு. ஒரு ஹீரோ மாதிரி இல்லாம எல்லாருக்குமே ஹீரோவா அந்த போர்ஷன்ஸ் இருக்கு அதுல. சோ வரதும் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு, எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நட்டி சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. அருண் பாண்டியன் எல்லாம் ஸ்டார்ட்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. இல்ல கதை வந்து ரைட் ஃபார் ஜஸ்டிஸ்ங்கிற மாதிரி, நீங்க ஒரு தடவை வந்து ஒருத்த நிர்வாதி ஆக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அது திரும்ப எவ்வளவு பிரச்சனையாகுங்கிறத காட்டியிருக்காங்க. இல்ல மியூசிக் தான் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அருண் பாண்டியன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா பார்ப்பீங்க. மோனார் ரமேஷ் சார், தங்கதுரை சார் எல்லாருமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா பார்க்கக்கூடிய படம் இது. படம் நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து எப்படி சொல்றது, ஒரு டேஷன்லயே வந்து எல்லா ஒரு கதையை கொண்டு வராங்க. எந்த ஒரு லேகும் ஆகல, எதுவுமே ஆகல. நம்ம கிட்ட என்னதான் வந்து காசு இருந்தாலும் வந்து கடைசியில வந்து பாசம் தான் ஜெயிக்குது. இந்த படத்துல நல்லா சொல்லியிருக்காங்க. ப்ரோ அதான் ப்ரோ, எதுவுமே ஒரு எப்படி எல்லாம் த்ரில்லிங்காக போகுது. நல்லா வந்து பாதி சீட்டு வந்து உட்காந்து அந்த படம் பார்த்துருந்தேன். அவ்வளோ நல்லா த்ரில்லிங்காக போகுது. நல்லா இருக்கு படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஓவராலா அந்த ஸ்டேஷன்லயே வந்து படத்தை காட்டிருக்காங்க. சோ அது எப்படி எங்க போர் அடிச்சதா உங்களுக்கு? என்னடா ஒரே லொகேஷன் வச்சிருக்கீங்க? ஏன்னா வந்து காட்டியிருக்காங்க. ஆனால் வந்து எப்படி சொல்றது, எந்த ஒரு லேக் ஆகல. எப்படி ஒரு த்ரில்லிங்காக போயிட்டு இருக்கு. இந்த பாம் வந்து டிஸ்மாண்ட் பண்றது எதுவுமே த்ரில்லிங் நல்லா தான் இருக்கு படம். ஓரளவு ஏதாவது ஒரு இடத்துலயாவது ஏன் இந்த சீன் வந்து இங்க வச்சாங்க அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. நல்லா தான் இருக்கு படம். அந்த பாம் சீக்வல்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு. ஆனால் வந்து எப்படி சொல்றது, ஒரு அது வந்து ஒரு பாம் மாரி செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ஆக்சுவலாக ஒரு பாம் மாரி தெரியல. சும்மா ஏதோ ஒரு ஜூஸ் டப்பா மாரி தான் இருக்கு அந்த பாம்பு. மற்றபடி நல்லா தான் இருக்கு ப்ரோ. படம் நல்லா தான். அருண் பாண்டியன் சார் அப்புறம் நட்டி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குதான். எல்லாம் வந்து ஃபேமிலியாக வந்து பாருங்க படத்தை. ஓகே படம் நல்லா இருந்துச்சுண்ணா. சரிண்ணா ஆமாண்ணா. அதான் அது ரைட்டுக்காக தான் எல்லாம் பண்ணாண்ணா. அவர் சூப்பராக பண்ணாருண்ணா. அவர்லாம் சூப்பராக பண்ணாருண்ணா. சூப்பராக நல்லா ஸ்டைலாக இருந்தாண்ணா. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணிச்சுண்ணா. சூப்பராக எல்லா படத்தில் எல்லாத்துலேயும் நல்லா ஒர்க் ஆச்சுண்ணா. ஆமாம், அது ஒரு 10 வருஷம் மிஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து நிற்கும் போது அது அவங்க அப்பா இப்படி பாப்பாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எதிர்பார்க்கல. அந்த ட்விஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஒரு அந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுண்ணா. மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் தாராளமாக பார்க்கலாம். ஒன் டைம் பார்த்துட்டு போகலாம். படம் வந்து ஒரு ஆவரேஜான என்ன சொல்கிறது, ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பெருசாக ஒன்றுலாம் இல்லை. சட்டத்துறையும் காவல்துறையும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நாட்டில் குற்றங்களாக குறைஞ்சி மக்கள் நிம்மதியாக இருப்பாங்கிற ஒரு கோர் நாட்டை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்தவரை நட்டி படம்னாவே ஒரு மினிமமான கேரண்டி, ஒரு அழகாக ஒரு 3 நாளைக்கு வண்டி இழுத்துடலாம்னு சொல்கிற ஒரு கான்செப்டையும் வச்சு எடுத்திருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. மலையாளத்தில் பார்த்தோன்னா நல்ல கோர்ட் ரூம் ட்ராமாலாம் நிறைய வருது, போலீஸ் ஸ்டேஷன் ட்ராமாலாம் நிறைய வருது. அது மாதிரி தமிழில் வரமாட்டேங்குது. ஏன்னா தமிழ் மக்களோட ரசனையே மாறி போச்சு. இந்த மாதிரி படங்களை மக்கள் ரசித்தாங்கன்னா நிறைய வரும். நிறைய ஏன் வரணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரிலாம் குற்றங்கள் நடக்குதுன்னு மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தலாம். அது மூலமாக ஒரு நல்ல விஷயம் இருக்குது. குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வரும். பவரில் உள்ளவனுக்கு கம்மியாகவும் ஏழைகளுக்கு அதிகமாக குற்றங்களையும் கொடுத்து தண்டனையை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சொல்ல வந்ததை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சொல்லலை. ஸோ அதனால வந்து இது ஒரு ஆர்டினரியான வாட்ச். உண்மையாக சொல்ல ஒரு த்ரில்லர் படத்துக்கும் இன்னொரு ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்தவரை சும்மா அப்படியே தெரிக்குது. அட்மாஸில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. சாங்ஸில் வந்து ஒரே ஒரு சாங்ஸ் தான், ஒரே ஒரு பப் சாங் வச்சுருக்காங்க. அந்த பப்பில் தான் இந்த கிரைம் நடக்குது. ஸோ அதனால் அந்த கிரைம் சாங்கு அந்த பப் சாங் வந்து தேவையான ஒன்று. அந்த பொண்ணு நம்ம சின்ன பிள்ளையா பார்த்தோம், அது வந்து ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கு. பேர் சரியாக தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. நட்டி சார்னாவே மினிமம் கேரண்டி. அந்த போலீஸ் யூனிஃபார்மே காரில் வச்சுட்டு சுற்றிட்டே இருப்பார் போல இருக்குது. வாங்க சார் வேணா வந்துட்டு அப்படின்னா போலீஸ் என்னப்பா பேர் பன்னீர்செல்வமா அந்த லேபிள் பண்ண அந்த பேர் என்ன சொல்றது, அந்த பேட்ச் மட்டும் அடிச்சுட்டு வந்துரு. அதனால அந்த பேட்ச் அடிக்கிற நேரத்தில் கரெக்டாக வந்து ஷூட்டிங் வந்துடுவார் போல. நல்லா பண்ணியிருக்காருங்க. அருண் பாண்டியன் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரோடைய கோர் நாட்டில் ஒரு முக்கியமான ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. அதை தான் நான் சொல்கிறேன்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை கதைகளே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது, பரபரப்பாக இருக்குது. ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி. மொத்தமாக வந்து ஒரு ஆர்டினரியான ரிவெஞ்ச் ஸ்டோரி. அதுதான் படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலி நான்லாம் ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் படம் சும்மா ஏனோ தானோன்னு எடுத்து வச்சிருப்பாங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்தேன்.
பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் பூமரான காமெடிஸ்லாம் வழக்கம் போல இருந்தது. ஒரு சில இடங்கள்ல என்னடா இது லேகா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் தூக்கி கொடுத்துருச்சு. உண்மையிலே சொன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் டோட்டலா மறக்கடிச்சிருச்சு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். நம்ம என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு வெளில வந்திருப்போம். செகண்ட் ஹாஃப் உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா அதை டோட்டலா மறக்கடிச்சு வேற மாதிரி கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். லாஸ்டா ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நட்டி சாரோட டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு பெண் அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு நான் யாரு அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதே நேரத்தில் வந்து அஃபியூஸ் நடக்குது அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம சொல்றோம். அந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ்காரங்களா இருக்கட்டும், நீதிபதியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரைட்டா நடந்தாங்கன்னா கண்டிப்பா பாதுகாப்பு கொடுக்க முடியுங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா காமிச்சிருக்காங்க. உண்மையில இந்த படம் எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். முக்கியமா காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலா போட்டு கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.